பராசக்தி காளி வந்தானே ஒரு வாடி வணக்கம் சபையை நாடி வந்தனே என்னுடைய விளக்கம் அறியாமங்களுடைய போதப்படுகளை எனக்கு தெரிந்தாலும் சபைக்கு யாரு சொல்லியம்மா எப்படி சக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்திகள் அந்த இரண்டு சக்திகளிலே இரண்யா சக்தியோ தேவர்களுக்கும் வரமளிக்கக்கூடியவர் இச்சா சக்தி என்பவளோ அசுரர்களுக்கு வரமளித்து பாதுகாக்கக்கூடியவர் அப்படி இருக்க இந்த உலகத்திலே அம்சம் ஒன்று அவதாரம் 16 என்று சொல்லக்கூடிய ஆதி சக்தியானவர் 10 அவதாரங்களிலே ஒவ்வொரு முதல் அவதாரமாகிய காளியம்மன் என்று 10 அவதாரம் 10 அவதாரத்திலே இந்த உலகத்திலே அரக்க குணம் கொண்ட அசுர குணம் கொண்ட யார் ஒருவர் தீங்கு செய்கிறார்களோ இவர்களை எல்லாம் அழைத்து மக்களுக்கு வரம் தரக்கூடிய ஒரு அம்சமாக 10 அம்சங்களும் மீதி 6 அம்சங்கள் இந்த கிராமத்திலே ஊர்களிலும் ஒரு மக்களுக்கு வரம் தந்து பாதுகாத்து அழக்கூடிய எல்லை தேவிகளாகவும் 6 அம்சங்களாகவும் இப்படி 16 அம்சங்கள் கொண்ட இந்த அம்சங்களிலே நான் ஒரு அவதாரமாக எப்படி வந்தேன் தெரியுமா? தரிகாசூரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் பிரமனை நோக்கி
அரிதாக தவம் செய்து பிரமனை நோக்கி அரிதாக தவம் செய்தார். அப்போது பிரமனோ இந்த தரிகாசூரனின் தேவத்தை மெச்சி அவன் முன்னே காட்சியளித்தான். அப்போது தரிகாசூரனை பார்த்து பிரம்மதேவரோ சூரனே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க சூரனோ இந்த உலகத்திலே எனக்கு சாக வர வேண்டும் என்று கேட்டான். அப்போது பிரம்மனோ இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த எவரும் ஜீவராசிகளும் இறந்தே ஆக வேண்டும். அப்படி இருக்க உனக்கு இறக்காத சகம் கொடுக்க முடியாது என்று கூற சூரனாகப்பட்டவன் ஒரு சூழ்ச்சி செய்து அப்படி என்றால் எனக்கு 16 வயது இளம் பெண், அந்த 16 வயது இளம் பெண்ணோ எந்த ஆண்கள் முகத்திலும் வீத்திருக்க கூடாது, எவரையும் கண்டுகளித்திருக்க கூடாது. அப்படி அந்த பெண்ணால் தான் எனக்கு சாகம் வர வேண்டும் என்று கேட்க அப்படியே பிரம்மதேவன் ஆனவர் அப்படியே ஆகட்டும் என்று கருத்தை கொடுத்தார். அப்போது ஈசனாகப்பட்டவர் என்னை அழைத்து ஆதிசக்தியாகிய என்னை அழைத்து அம்மா நீயோ அடர்ந்த குறிஞ்சி காட்டுக்குள்ளே ஓர் இளம் வயது குழந்தையாக உருவெடுத்து பிரம்ம அரக்கி அவளால் வளர்த்து 16 ஆண்டுகளும் வளர்ந்து வர வேண்டும். நீயோ எவர் முகத்திலும் இழுக்க கூடாது, எவர் கண்களிலும் படக்கூடாது என்று என் மகாதேவனார் எனக்கு கட்டளையிட்டார். நானும் அப்படியே 16 வயது வரைக்கும் எவர் முன்பும் காணாமல் படிக்க பிரம்ம ராட்சசியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தேன். அப்படி வளர்ந்து வரும்போது எனக்கு சொல்லும் போது என்ன சொன்னார் பரமதேவர், அப்படி 16 வயது நிறைவடைந்தவுடன் நானும் உன்னை வந்து திருமணம் செய்து மறுபடியும் என்னுடன் அழைத்து வருகிறேன் என்று கட்டளையிட்டார். அப்படி இருக்க 16 வயது எனக்கு முடிவடைந்தது. நானும் இன்னும் வரவில்லையே நம்மை அழைத்து செல்ல என்று கடும் கோபத்தில் இருக்கும். அப்படி இருக்கும் போது மகாதேவர் ஆனார். அப்போதுதான் அவருடைய லீலை ஆரம்பித்தார். நாரதர் மகாமுனிவரை அழைத்து நீயோ அந்த தரகாசூரனிடம் சென்று அந்த அரக்கனிடம் ஒரு அழகான இளப்பெண் இந்த குறிஞ்சி காட்டுக்குள்ளே வளர்ந்து வருகிறாள், அவளை நீயோ மகாதேவர் திருமணம் செய்ய போகிறார், அவருக்கு முன்பே நீ சென்றால் அந்த பெண்ணை திருமணம் செய்து வருவார் என்று கூற ஏற்கனவே தாரகாசூரனுக்கும் மகாதேவரை பார்த்தால் பிடிக்காது. இப்படி இருக்க அவனோ கோபம் கொண்டு நான் முன்னாடி சென்று அவளை திருமணம் செய்து வருகிறேன் என்று கூறி சென்றான். அப்போது நானோ கடும் கோபத்தில் இருக்கிறேன். தாரகாசூரன் அந்த காட்டுக்குள்ளே வந்து பெண்ணே நானே இந்த உலகத்திலே மும்மூர்த்திகளையும் அடக்கி ஆளக்கூடியவர், என்னுடைய சக்திக்கு எவரும் ஈடு இல்லை, எனவே நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று கூற நானோ கடும் கோபத்தில் எடையை நகர்த்து சென்றேன். அப்போது அந்த தாரகாசூரன் ஆனவர் என் கையை பிடித்து ஈர்த்தான். நானோ கடும் கோபத்தில் உதறி தள்ளி செல்ல மறுபடியும் வந்து ஈர்த்தான். அப்போது நான் கடும் கோபம் கொண்டு அடே தாரகாசூரா பிரம்மதேவன் இடத்திலே நீ வாங்கிய வரம் என்னவென்று ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க அப்போது அந்த தாரகாசூரன் கொஞ்சம் யோசித்து பார்த்தான். அப்போது அவனுக்கு நினைவு வந்தது. இருந்தாலும் என்னை மறுபடி தொல்லை செய்ய நானும் கடும் கோபத்தில் அந்த தாரகாசூரன் சிரத்தை ஒரே கொய்யாக கொய்தேன். அப்போது சிரம் ஓடி கீழே விழ அந்த சிரமாது கீழே எவ்வளவு ரத்தம் சொட்டுகிறதோ அவ்வளவு ரத்தத்துக்கும் ஒரு உருவம் அரக்கர்கள் உருவாகினார். அப்படி தோன்றும் போது என்னால் முடிந்தவரை சமாளிக்க என்ன என்று பார்த்தேன். என்னுடைய சங்காக இருக்கக்கூடிய பாத்திரமாக எடுத்து ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நக்கி உறிஞ்சினேன். அப்படி உறிஞ்சி ஒவ்வொரு சிரமம் கொய்து அந்த மண்டைகள் எல்லாம் என் மாலையாக போட்டு அப்படி போட்டு அவனை அழைத்து வரும்போது கடும் கோபம் கொண்டு அந்த ரத்தத்தை உரிய இந்த உலகமே இருலோகமாக அடைந்தது. இருலோகம் அடைய இந்த உலகம் தத்தளிக்கின்றது. மும்மூர்த்திகளும் பார்த்தனர், என்னடா இது, இப்படி போனால் காளிதேவி எல்லாத்தையும் அழைத்து விடுவாள் என்று என்னை கொண்டு மும்மூர்த்திகளும் என்னை தடுக்க செய்ய எவருக்கும் நான் அடங்கவில்லை. கடும் கோபத்தில் தானே இருக்கின்றேன். அப்படி இருக்க மகாதேவரை கூப்பிட்டு
நீங்கள் தான் ஏதாவது ஒரு பண்ண வேண்டும் என்று கூற மகாதேவரோ அவர் என் முன் வந்து நான் கடும் கோபத்தில் மாகாணத்திலே அதிலே அதிகப்படியாகத்தானே செல்கின்றேன். மகாதேவரோ என் காலடியில் வந்து படுக்க அப்போது என் காலை வைத்த உடனே மிதித்து காலை வைத்தேன். அப்போது பார்த்தால் என் மகாதேவர் ஐயோ ஏன் எப்படி எனக்கு இந்த கொடூரம் என்று நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் காலியாக உருவெடுத்த நான் அந்த மயானத்திலே காலியாக உருவெடுத்தினால் மாகாளி என்றும் மயான காளி என்றும் காட்டேரி என்றும் ரணகாளி என்றும் வீரகாளி என்றும் பத்திரகாளி என்றும் எனக்கு பெயர் உண்டு. இப்படி என் பெயர் வந்தது. அப்படி நான் மெதித்தியிலே ஒரு புராணம் அப்படி பரமசிவனை காலால் மிதித்தவள் என்றும் இன்னொரு புராணம் மகாதேவரானவர் ஒரு குழந்தையாக உருவெடுத்து நாம் காலடியில் படுத்தால் அந்த குழந்தை பார்த்தால் எந்த பெண்ணுக்கும் கோபம் குறைந்துவிடும் என்று குழந்தையாக உருவெடுத்து வந்து காலடியில் விழ அந்த குழந்தை சத்தம் கேட்டதும் நானும் எடுத்து அந்த குழந்தைக்கு அரவணைத்து பால் கொடுத்து அப்படி ஒரு குழந்தையை கால் வைப்பது போலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்படியாகத்தானே இந்த உலகத்திலே எங்கெங்கு அங்காரம் தயக்கிறதோ அக்கிரமம் தயக்கிறதோ அங்கெல்லாம் நான் காலியாக உருவெடுத்து ஆகாசங்களை அழித்து இந்த மக்களுக்கு பலன் கொடுத்து காட்டி வருகிறேன். இந்த உலகத்தில் அஷ்டகோணமாக அமர்ந்து துஷ்டர்களை அடக்கி ஆளக்கூடிய 8 திசையும் கட்டி காத்து வருவேன். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே புகை என்னுடைய புகை என்னாலும் இந்த ஊரை காத்த காளி என்றும் எல்லையை காத்த காளி என்றும் மகான காளி என்றும் இந்த ஊரிலே எனக்கு பெயர் உண்டு. அப்படி இருக்க இந்த ஊரினிலே எல்லையிலே அமர்ந்து காவல் காத்தவளாகவும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பால் குடிகளாகவும் அமர்ந்திருக்கிறேன். அப்படி இருக்க அதுவும் தவிர அடக்கி ஆள்பவளா
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துஷ்டர்களை எல்லாம் அடக்கி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய ஆங்கார ரூபம் கொண்டு எவராயினும் இந்த துஷ்டர்களை வதித்திடுவேன். அப்படி இருக்க ஆதிசக்தியான ரூபமானவள் நான். உண்மைதான். எனவே ஏவல் வப்பு பில்லு எதிராளியும் யாரும் என்னிடம் வந்து எதிர்க்கவே முடியாது. அப்படி இருக்கையில் இந்த மாந்திரிகம் செய்வார்கள் எல்லாம் என்னை வணங்கித்தான் என்னை வைத்துத்தான் மாந்திரிகம் செய்வார்கள். அப்படி ஒன்று உண்டு. அப்படி இருந்தோம் இந்த போருக்கு செல்பவர்கள் எல்லாம் என்னை கண்டு என்னை வணங்கி போகும்போது இந்த போரினிலே வெற்றி பெற்று வருவார்கள். அப்படி இருக்க நாம கொஞ்சம் வெகு நேரமாகி நம் எல்லையிலே யாரோ ஒரு பிராமண கன்னியானவள் எனக்கு வர பூஜைகள் எல்லாம் அவள் பயன்படுத்தி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஏதோ காரணமாக எல்லையில இருக்கக்கூடிய அவள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே எம்பெருமானவர் மகனாகி அய்யனாரப்பன் என்னை அழைத்திருக்கின்றார். அவரை காண வேண்டும். போய் சொல்லிட்டு வரேம்மா. அப்படியானால் போனோடு சென்று வாதம் பண்ண வேண்டாம். அப்படியா வேண்டாம். அப்படியா அல்லவே ஐயனே நலமுடன் வாய்வாய் ஐயப்பதேவனே, ஓ ஐயனாரப்பதேவனே, என் பாதமாதை தான் பணிந்த ஐயனே, ஓ ஐயனே, இந்த புலோகம் இருக்கும் வரைக்கும் என்றென்றைக்கும் நீ நலமாகத்தானே இருப்பாய் ஐயப்பனே. ஐயனாரப்பனே, ஓ ஐயனாரப்பனே, ஆட்டமான உந்தன் முகம் நோக்கமாக இருப்பதே ஐயனாரப்பனே. எப்போதும் சிங்கம் போல் இருக்க வேண்டியவன் ஏன் உன் முகம் வாடி இருக்கின்றது? அப்படியே தெரிவித்திருப்பாயே.
படைகளுடன் எல்லையிலே அமர்ந்து வரக்கூடிய பலி பூஜைகளை பங்கிட்டுக் கொண்டு மக்களுக்கு யாதொரு குறைவில்லாமல் இதோ காத்து ரசித்து வந்துவிடும். ஆனால் இன்றைய தினத்திலே யாரோ ஒரு மரகுல பெண் நாம், அவள் பேரோ கங்கையாம், அவளோ பஞ்சாயத்து மண்டபத்திலே வந்து அமர்ந்து கொண்டு எல்லையிலே வேண்டும். வரக்கூடிய பக்தர்களுக்கு நானும் வரமளிப்பேன், என்னை சொல்ல வேண்டும். ஆகையால் எனக்கு இடமளிக்க வேண்டும் என்று நமது படைகள் எல்லாம் உச்சாரம் செய்து விட்டார். அப்படியா? ஆமா. ஆகையால் நீயோ சென்று ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான். ஆகையால் நீயோ சென்று அந்த கங்கையிடம் சமர் செய்து நமது எல்லையை விட்டு விரட்டி வர வேண்டும். அப்படியா? அதற்காகத்தான் தாயை ஒன்று வர வைத்தேன். அவளை இதை ஒரு நொடியில் அப்படியே கட்டி வருகிறேன். அப்படி செய்தால் உன் பிள்ளைக்கு மனமதி புரிகிறோம். அப்படியே செய்கிறேன். அப்படியே செய்து வர தாயே. நான் தான் வீரப்பன் என்றும் ஐயனாரப்ப தோதன் என்றும் வந்திருக்கிறான். ஆமா, அவன் நமக்கு பணிவிடாயிட்டு போயிட்டான். இதோ ஒருத்தி வந்து திட்டும்பா, எருமாடு மாதிரி. எருமாடு மாதிரி வந்துருக்கான். இவன் யார் தெரியுமா? இவன் தான் காளி. இவன் இப்பதான் 2வது தூதா வந்திருக்கிறான். இவன் லேசா கூட கூடாது. இவன் என்ன செய்ய வேண்டாம் ஆகணும். என்கிட்ட வந்து போனவன் எவனும் தப்பு தேவை, எவனும் தப்பு தேவை. அடி வந்து எந்த பாதம் பணிக்கு வாய் பெண்ணே, நீயோ ஒரு பெண், நானும் ஒரு பெண். நீயும் பெண், நானும் பெண். ஆமா, நீ நானும் ஒண்ணா? நீ நானும் ஒண்ணா? ஆமா. முகத்தை பாரு. உன் கர்வத்தை அடக்கி, உன் கர்வத்தை அடக்கி என்னுடன் வந்து சேவகம் செய்து வருவாய். ஆமா. நானா? இல்லாவிட்டால் ஊமட்டியா உன்னை லேசாக விட மாட்டேன். அடி மாதர் குல பெண்களாச்சுதே பெண்ணே, அடி மாதர் குல பெண்களாச்சுதே சூலத்தால ஒரே குத்து
வந்தமா எங்கன்னா வந்து பசியா இருந்தா ஒரு வேளை கூழு குடிச்சிட்டு போனமான்னு இருக்கணும். எங்க எல்லையில வந்து என்கிட்டே வாதி பேசுறானே, நான் யார் தெரியுமா? இந்த எல்லையில அமர்ந்து ஆடு போய் என்று அனைத்தையும் புசித்திருப்பவள் என்கிட்டே உன் வீரத்தை காட்டியா? ஒரே குடிதான் மரியாதை ஓடி. மலங்க மட்டும் தான் சொல்லுங்கடா. எங்கிட்ட தெரியுமா? நம்மகிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது. எல்லா ஆயுதமும் இருக்கும். நீ போய் ஆடு மாடு இதுதான் சாப்பிடுவ. நான் என்ன சாப்பிடும் தெரியுமா? கூழு, கஞ்சி, கூழு, பச்சாச்சி கஞ்சி, தயிர் சோறு, இதெல்லாம் புடிச்ச சோறு தான் சாப்பிடுவேன். ஆமா, பார்க்கலாம். அடி யார் இந்த தோல்வாரி? மரியாதாக ஓடிவிட்டால் ஓடிவிட்டு. நான் பார்த்தா நீ கெட்ட. நான் பார்த்தா நீ கெட்டுவேன். ஓடி 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 படி. நீ பார்த்தா நான் கேட்கிறேன். ஆமாடி ஓடி போ. சாதாரண பெண்ணா நானு? ஆங்கார கோலம் கொண்டு இந்த உலகத்திலே இந்த அசுரர்களையும் அரக்கர்களையும் எங்கெல்லாம் தவறு நடக்கின்றதோ அவர்களை அங்கேயே அழித்தவள் நான். எனக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? மாகாளி, மகாகாளி, மயானகாளி, காட்டேரி. என்கிட்ட வந்து உன் வீரத்தை காட்டுற நீ மரியாதை ஓடிடு. சும்மா ஒரு தயிர் மோர் குடிக்கிற பொண்ணுன்னு பாத்துக்கலாம். ஆமா, மரியாதை ஓடி. அடியே காளியே, அடி நீண்ட தரம் தட்டை கேட்டு மகண்டி எனக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய நான் யாரு? நீ போய் குடிக்கிற காரணா நான் தெரியுமா? பேரனா நான் தெரியுமா? மிளகானா நான் தெரியுமா? மாமிஸ்னா நான் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதுமா. தெரியாது எங்களுக்கு. என்ன நீங்க வந்து ஒரு பொங்க சோறு தின்னுட்டு நீ எங்கிட்ட சண்டி வரீங்க. பொங்க சோறு கூழு இதெல்லாம் நீ கறி அதை பார்த்து அதோட என்ன ஒண்ணு சொல்றா தெரியுமா? மயானத்துல போய் இதெல்லாம் தின்னு நாங்க எம்மா பேர் பாக்குறோம். உனக்கு என்ன பொங்க சோறு தின்னு இப்ப தெரியுதா? அங்க கூட இருப்பவள் நான். எங்க இருப்பவள்? எங்க? மயானத்துல. எல்லா இடத்திலும் நிரந்தரிக்க கூடியவள் நான். சரி. அங்க என்ன பண்ற மயானத்துல? சக்தி ரூபமான சும்மா ஒரு சூளத்தை கையில வச்சுக்கின்னு என்கிட்ட உன் வேலையை காமிக்கிறா.
கூட்டானே கையில வச்சு அவன் வரங்குது இவன் வரங்குதுன்னு நீ வந்துக்கிற. இந்த காலனுக்கே காலன் நான், மகா காலன். அந்த காலனையே அடி படுக்க கூடியவன், காலனே காலால் மிதித்தவன் நான். என்கிட்ட உன் வேலையை காரணம் மரியாதை ஓடி என்கிட்ட நீ வரியா? என்னுடைய பாலத்தை எடுத்து விட்டு உன் மார்பை குறித்திருக்கின்றேன். கொஞ்சம் தப்பித்து ஓடிவிடு. இந்த பூச்சாண்டி நான் போய் விட மாட்டேன். இந்த பூச்சாண்டி நான் போய் விட மாட்டேன். நேரா போய் காட்டு பூச்சாண்டி. இவனுக்கு பந்தமா கல்புரமா எரிச்சுமாயமா அடிக்க உடிக்க கோயில் வேறியா ஏன் பயப்படுறா? பாட்டி எடுத்து பிடிச்சி போய் ஏன் அடி ஓடிப்பா என்ற வரைக்கும் உலகமும் உனக்கு சொந்தம். உலகவன் தன் மாயவன் தங்கையாரே ஈசனோடு நாட்டியம் செய்த காலி, அதனால இந்த வேற பேச வந்தாயோடியே. காலியானவள் வீரப்பனுடைய தூதன் என்று வந்தால் அவளையும் நம் வசம் ஆக்கிவிட்டோம். இன்னும் தெரியல யார் வருகிறார் என்று பார்த்தோம். மறுபடியும் பெண்ணிடம் கோட்டு கோட்டு அன்னையாளி ஓடிவிட்டது. ஐயோ கொஞ்சமா சாதி போடாமல் போகட்டும். நமக்கு ஆள் இல்லையா? இன்னும் சென்று நம்முடைய மாரியம்மன் கோயிலே அவன் காத்திருக்கக்கூடிய காத்தவரானை இவன் நான் அழைத்து என்று உடனே அழைத்து வர வேண்டும். வருகின்றார்